ஏய் சுருட்ட எங்க போற? என் பேர் சின்ன வெங்காயம்டா. வெங்காயம் மாதிரி வெந்தயமனா இன்னைக்கு வேலைக்கு வரியா? சின்ன குழந்தைங்க வேலைக்கு வரக்கூடாதுன்னு தெரியாதா? போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். நீ சின்ன குழந்தையா? திருட்டு குழந்தை. எதை வீட்டால வச்சாலும் திருடி துண்டு வந்துடுறேன். நான் ஒரு வாட்டி இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன், தூக்கும் போது மூட்டில தண்ணி ஊற்றி ஓடிடுவேன். பயங்கரமான இருக்கும் போல இது. மாமா என்ன மஜாவா? போடா கூஜா, காலையில ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போய்க்கிறேன். மஜாவான்னு கேட்டுக்கணும். வெறுப்பேத்திரியா மனுஷனா? ஓ எங்க போறன்னு கேட்டது தப்பா? எங்கன்னா போய் நான் தான் வந்து தூக்கணும். எப்படி நான் போவேன் சென்னையில, அங்க எதுனா ஆயிடுச்சா நீ இங்கிருந்து வந்து தூக்குவியா? எப்படா பேச்சு பேசுற? யோ மலையாருனா கூட மச்சா உதவி தேவையா? எப்படி கேக்குறான் பாரு, ஏப்ப தப்பியா? ஏன் அப்ப ஆத்துல உயிந்தா ஆத்தா உதவி தேவையா? சேத்துல உயிந்தா சித்தப்பு உதவி தேவையா? போகும்போது முட்டுக்கட்டு போட்டு நிக்கிறடா மூதேவி. வாடா போலாம். வாடா அம்மா போறேன். நான் வீட்டுக்கு போறேன். டேய் பொட்டுக்கல்ல. ஓ நீதான் பொட்டுக்கல்லையா? வீட்டுக்கு வா, சென்னை அறியணும். ஏய் நான் நெக்கலா, நான் யாருன்னு தெரியல. டேய் நீ யாருன்னு தெரிஞ்சுன்னா பேர் நெத்தில எழுதி வச்சுக்கிற. மூஞ்ச பராதிக்கா. சரி வெட்டி பையன்கிட்ட எனக்கு எது பேச்சு? அம்மா திட்டு, நான் போய் பொட்டுக்கல்ல வாங்கிட்டு வரேன். ஏடா நான் இங்க நிக்கிறேன், என்னை பார்த்து எவ்வளவு நெக்கலா பேசிட்டு போகுது பாரு. டேய் வரா வா போலாம். பிரச்சனை போயிட்டாங்க தெரியா? வா இதே பழப்பதான். வா காலையில வாக்கிங் போனோம்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையே அழிச்சிட்டடா. என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்ச நேரம் போன் பேச விடுறியா? காலத்துல கல்யாணம் பண்ணி காலம் போன காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு டைலாக் பேசுறேன். டைலாக் வாயா போலாம். ஏண்டா வயசானவங்க கூட கூடதான் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்கன்னு சின்ன பசங்க கூட கூடனா இப்படி சில்லறத்தனமா பேசிட்டேடா. வாடா போலாம். யோ நீ தானே என் கூட சேர்ந்த வத்த போயிட்டாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்த மாதிரி தான் பேசுவேன். வாய் நீ 100 ரவுண்ட் ஓடணும். ஏம்பா 100 ரவுண்ட்னா 101 கூட ஓடிடுவேன். ஆனா வத்த பாக்கெட் வாங்கி தரணும். யோ வாழ்நாள் அந்த வத்த போயிட்ட விடவே மாட்டேங்கிற போலயா? வாயா போலாம். போலாம். யோ நிலியா என்னயா பட்டைஸ்ல பைசா? என்னம்மா சின்ன வெங்காயம், எனக்கு பட்டைசில பயில்ஸ் இல்ல. பையன் வத்த வாங்கி தரான். வத்த வாங்கி தரத்துக்கு வாக்கிங்க. அததான் அது சுருக்கமா சொல்லுது. வத்தல சாப்பிட்ட பைசா என்ன பண்ணட? வத்த வாங்கிட்டோம்னா பயில்ஸா? அப்பனா வேணாம். அப்ப எனக்கு காரப்பட்டை வாங்கி தரியா? பைத்தியக்காரன் பைல்ஸுக்கு பக்கத்து வீட்டு போய் எல்லாத்தையும் கரெக்டா கேக்குறான். ஏய் சின்ன வெங்காயம், அந்த ரோட்ல ஏன் தனியா வந்த? ஒச்ச கடையை கூட்டா வரல, நீ வரியா? தக்காளி சட்னி வச்சிடுறா. பெரியவங்களை மதிச்சு பேசுறானா கேக்குறியா? சின்ன புள்ள உன்னை எப்படி கலாய்க்குது பத்தியா? உன்னை தக்காளின்னு கலாய்க்கிறது பெஸ்ட். எனக்கு கொடுக்குற காரப்பட்டாணி பாப்பாவுக்கு நான் கொஞ்சம் தரேன். சின்ன வெங்காயம் உனக்கு கொஞ்சம் தரமா? டேய் தக்காளி ரைட் கால் எடுத்து வை. கிருஷ்ணா நீ லெஃப்ட் கால் எடுத்து வை. யோ குசும் உச்ச பொண்ணியா என்ன சொன்னா காரணம் இருக்கும், எடுத்து வச்சிரு. எனக்கு காரணமோ இல்ல எதுவும் இல்ல, வள்ளியில இருந்தாண்ட சொன்னேன் கபாதி. காரெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்மள கலாய்ச்சிட்டு போதுடா. வாடா வாக்கிங்க. ஏய் வழி விடுங்கடா. யாரு ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கீங்க? விட்டு போறாரா? ஏய் என்னடா மொழி இது? ஒருவேளை இந்தியா இருக்குமோ? நீதான் ஹிந்தி படிக்கிறியா? அது பேசுறது உனக்கு புரியுதா? தமிழ பேசுறத தற்கூறீங்களா? கடைக்கு போறேன்னா கூட காலியா இருக்குது, எதுவும் வாங்கிடல. உங்க மூஞ்சில முடிச்சிட்டு போட்டா எதுவுமே கிடைக்கல. அம்மாயா ஒண்ணுமா கிடைக்கல, இப்போ கிடைக்கும், வாங்கிட்டு வீட்டுக்கு போ. இரு எங்க அம்மா கூட்டிட்டு வராதாங்க, வா போலாம். சின்ன வெங்காயம் என்னை அடிச்சாங்க. யார் மாச்சா? அங்க வாக்கிங் ஒரே இடத்துல போயிட்டு இருக்காங்களே அவங்கதான். சரி நீ வீட்டுக்கு போ, நாம என்னன்னு கேட்டு வரேன். வாடா போலாம்ப்பா. டேய் இவனுக்கு தாண்டா அவனுங்க. ஏய் இவன் ரஸ்னா குடிக்கிறமே குடிச்சிடும். வாடா. ஆடு வராங்க, இன்னும் ஓடலாமா? டேய் இந்த ரோடு தெரிஞ்சுதான் உங்களால தாண்டா. நின்னுனா ஓடு, உக்காந்துனா ஓடுறா. அந்த குழந்தையாண்டா ஆச்சுங்க. டேய் அது குழந்தை இல்ல, குட்டி சாத்தான். ஏய் வாய் அடக்கி பேசுறா. அந்த குழந்தைக்கு சொந்தக்காரனா இருக்க போறானுங்க. கம்முனு வாடா போயிடலாம். வந்தா அடிக்க வேண்டியதுதான், நம்மளுக்கு என்ன கிடைக்குது? உனக்கு என்னப்பா கிடக்குது? கால் நேந்தில பூந்து போற கம்யூனிட்டி நீ. நான் தானே கட்சி வரைக்கும் இந்த உதவ வாங்கிட்டு வரேன். பஞ்சாயத்துலயும் நான் தானே மாட்டிக்கிறேன். கம்முனு வாடா, வாய முடிக்கிறேன் வாடா. டேய் என்னடா நான் பேசினேன் கம்முனுக்குற? நீ யார பொழகணும்னு சொல்லு, நான் ரெடியா பொழக்கிறேன். நீ வந்து எங்களை பொழக்க, நாங்க ஒன்னும் பிஞ்சு கட்ட இல்ல, கறி வேங்க கட்ட. ஏண்டா எந்த கட்டையா இருந்தா என்ன கிடக்குது? கடைசியில அடி வாங்க போறது இந்த கட்டை. அவனுக்கு இருந்தாலும் மூஞ்ச கொஞ்சம் டரரா வச்சுக்கும். டேய் இவனுங்க எல்லாரையும் நீயே பாத்துக்கோ. நான் சின்ன வீட்டுல போய் அவங்க அம்மாவை கொண்டாரு. நம்ம மூஞ்ச பார்த்துட்டு நம்மள ரவுடி நினைச்சிட்டானோ? நம்மளே ஒரு டம்மி பீஸ்ரா. தம்பி எங்களை எப்படி பிளான் போறியா? ஏய் நீ தாண்டா பிளான் பண்ணோம். தப்புன்னு நினைச்சா டக்குன்னு அடிப்பாங்க எங்க தக்காளி. அடிப்பனா அபேஸ் பண்ணுவோம். இப்போ நீ சண்டை சொல்லி போற நடக்குது நானே. ஐயோ இவன்ல நம்மள கூட்டு சண்டை வச்சிருவாங்க.
ஏய் நாங்கடா உங்களை சண்டை கூப்பிட்டேன். வாடா உங்க வீட்டுல இப்ப பஞ்சாயத்து வச்சுக்கலாம். ஆஹா, வரும்போதே முக்கத்துல இருக்கிற முனீஸ்வரனை கும்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, நம்மள சண்டையில இருந்து காப்பாத்திட்டான். பஞ்சாயத்தான் பாத்துக்கலாம். வாடா ஏம்பா, பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு எங்க 4 பேர்லாம் கூட இருக்கக்கூடாது. நாமளே பேசி முடிச்சுக்கணும். எனக்கு கிரௌட் ஆகாது. வாடா வாடா, எந்த ஊர் பஞ்சாயத்து? இந்த ஊடா, இந்த ஊடா. ஏமா மாமா பஞ்சாயத்துக்கு. யோ கபாதி, எழுத்து வீட்டு பஞ்சாயத்துக்கு பக்கத்து வீட்டுல வந்து கதை தட்டுனுங்கிற. வாயாங்க. என்னடா ஆளுல அதை விட்டு அலப்பறை பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா ஆளுகளை விட்டு கூட்டு போறானே. என்ன நடக்கும்போது பஞ்சாயத்துல வாடா பாக்கலாம். இன்னும் ஒரு நாள் இருக்குது. உதவாங்க போறது நான் தானே. வாயை முடிக்கிற கம்முன்னு வாடா. ஏமா ரசனா வந்துக்கிறமா. ஏன் உன்ன காலையில மழை நல்ல ரசம் எடுத்துட்டு வந்துட்டேன். போய் வேற விட்டு பாரியா. நான் ரசனா வைக்கலமா. நான் தான்மா ரசனா ரவுடி. ரவுடிக்கு காலையில என் விட்டு நின்னுடா வேலை. தக்காளி, பஞ்சாயத்து பட்டு முடிஞ்சு டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாம்டா. அது எப்படி பட்டு முடியும்? விட்டுருந்தா நானு மா பொண்ணு வச்சது நாங்கதான். ஏமா எது வாயால சொல்ற அது என்கிட்ட சொல்லு. எது கையால கொடுக்குறியோ அது இவர்கிட்ட கொடு. பட்டா. ஆஹா, பயப்புள்ள தூட்டுட்டு போயிடுச்சு நம்மள. ஓ கூட வந்தானே குற்றத்தை ஒத்துக்கணா. ரசனா ரவுடியா கொக்கா. ஓஹோ, இந்த பொம்பளையே கம்முன்னு இருந்தா கூட இவன் கூட மாட்டான் நம்மளுக்கு. அன்னைக்கே 2 ரூபாய் ரசனா கேட்டான். ஒட்டு தொலைச்சானா போட்டு கொடுக்குறானே. யோ நீ என் பொண்ணு அடிச்சிருக்க எங்க அப்பா பயிர் சொல்லி ஆகணும். அது வரைக்கும் நீ இங்கே தான் நிக்கிறான். ஆஹா, இந்த மேடம் தான் கையை வச்சிட்டாங்க. சாரை எப்படி கரெக்ட் பண்றோம் பாரு. சார் பார்த்து முடிச்சு விடுங்க சார். யோ பாவி, இது அங்கேயே கூத்துந்தா அந்த மேட்டர் அங்கேயே முடிச்சு வீட்டுக்கு. யாரு அவங்க அப்பா? அவரு எப்போ வருவாரு? அவர் வந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுப்பா. பேசிடலாம் பேசிடலாம். இன்னும் ஒரு 50 காசு குத்துனா கலர் ரசனை வாங்கி. நீ லாரா அப்படின்னு நினைச்சிட்டு என் பக்கத்துல இருந்து 1 நம்பர் அந்த தக்காளி அவனை சொல்லணும். 2000 ரூபாய் கேசுடா இவன். இப்படி பண்ணிட்டேடா என்ன. வாங்கி தரேன், நீ எதை கேட்டாலும் வாங்கி தரேன். ஓகே ஓகே, இன்னைக்கு 2000 தேர்த்திட்டோம். நாளைக்கு எவன மாட்டோமே போயிடுவான். என்னடா நம்ம வீட்டான இவ்வளவு கிரௌட் இருக்குது? ஏய் என்ன எங்க வீட்டான கும்பலா நிக்கிறீங்க? என்னடா இது, வரும்போதே இவ்வளவு டெரரா வராரு. இவருதான் அந்த பிள்ளைக்கு தாத்தாவா இருப்பாரோ, இந்த அம்மாவுக்கு அப்பாவா இருப்பாரோ. டேய் பாத்துலாம், பார்த்து பேசி முடி. பெரியவரே அது. டேய் உங்களை நாளைக்கு தானே வாட்ச்மேன் வேலைக்கு வர சொன்னேன். இன்னைக்கே வந்துக்கிறீங்க. நான் நாளைக்கு தான் அமெரிக்கா போறேன். நாளைக்கு வந்துருங்க. பெரியவரே டேய் வாய் முர்றா நீ. ஒரு ஆம்பளை இல்லைன்னவனே முன்கூட்டியே வந்து சம்பளம் வாங்கி போலான்னு பாக்குறீங்களா? டேய் யாரு பேபி கிட்ட நடக்காது இந்த வேலை எல்லாம். ஏமா ராணி, இவனுங்களை அப்பயே அடிச்சு தத்த வேண்டியது தானே. அவனுங்களே நிக்க வச்சு வேலைக்கு பாக்குறேன். ராணி ராணி, என்னப்பா இவனுக்கு கோபம் வர? அவங்க அஷ்டம் என்ன? அடிக்காத குறைதாம்மா அவனுங்களை. அடிச்சிருப்பேன். நேத்துக்கு போய் அடிக்கணும்னு விட்டேன். அப்பா கோவத்தை பத்தி உனக்கு தெரியல. அப்ப அடிக்கிறியா நீ? எனக்கு அப்பே தெரியும் நீ வாய் வெத்துதான் சொல்லிட்டு. ஏமா வாட்ச்மேன் வேலைக்கு வந்தவனை போய் ஏமா அடிக்க சொல்ற? இந்த மாதிரி வரவனையும் போறவனையும் அடிக்கிட்டு இருந்தாக்கா இந்த பேபி ஜெயில கம்பி எண்ண வேண்டியதுதான். அப்படியே நீ கம்பி எண்ணிட்டு நீ 10 ரூபா நோட்டு ஒரு கட்டு கொடுத்தாலே எந்தக்கு முக்கி கிடப்ப. எண்ணிட்டு ஆளும் உன் பேட்டியை போட்டு அடிச்சுக்கிறானுங்க. அவங்கள போய் அனுப்பிச்சு வச்சிரு சும்மா. முதல்ல சொல்ல வேண்டியதானமா? இப்ப என் ரத்தம் கொதிக்குது தெரியுமா? அதே பிபில கொதிக்குது. போய் சாப்பிட்டு போய் நிம்மதியா தூங்குப்பா. சரி, நம்ம வேலையை நம்ம பாப்போம்.